நம்ப தகுந்தவரும் நம்பிக்கைக்குரியவரும் யாருன்னா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. உங்களுக்கு உதவி யார் செய்கிறா அப்படின்னா மாதா கிட்ட இருந்து வரதில்லை. சங்கீதம் 121 1 மற்றும் 2வது வசனத்தில் எனக்கு உதவி வானத்தையும் பூமியும் உண்டாக்கினவராகிய கர்த்தராலே வரும். நமக்கு உதவி எங்கேருந்து வருகிறது என்று சொன்னால் கர்த்தராகிய தேவனிடத்திலிருந்து தான் வருகிறது. உண்மையுள்ள தேவனை வழிபடுகிறவன் ஒருபோதும் மந்திரவாதி கிட்ட போக மாட்டான், மாய வித்தைக்காரன் கிட்ட போக மாட்டான், அசுத்தாவியை நம்பி போக மாட்டான், குறி சொல்லுறவங்கிட்ட போக மாட்டான். இந்த மாதாவை நம்பி போகிறவன் யாராக இருந்தாலும் எவளாக இருந்தாலும் மந்திரவாதி கிட்ட போவாங்க, மாதா கிட்ட போவாங்க, சூனியக்காரங்கிட்ட போவாங்க, மாதா கிட்ட போவாங்க, மாரியம்மன் கோயிலில் மாவிளக்கு ஏற்றுவாங்க, மாதா கோயிலில் போய் மொட்டை போடுவாங்க. ஏன்னா இவைகள் எல்லாம் ஒரே ஆவி, இவைகள் எல்லாம் ஒரே ஆவி. இந்த ஆவி உடையவர்கள் லேஸ்பட்ட ஆவி இல்லை, இது லூசிஃபரின் ஆவி. இந்த ஆவியை உடனே விரட்டுவது என்பது ஒரு சில நேரத்தில் கூடாது. இதுதான் ஜாதி பிசாசு. நான் உங்களுக்கு சொல்கிறது புரியுதா? ஜாதி பிசாசுனா எங்கே இருக்குது, அது எப்படி இருக்கும் அப்படின்னா வேற ஒன்றும் இல்லை. ஜாதி பிசாசு என்பது வேளாங்கண்ணி மூலமாக உருவாகக்கூடியது. அது கடவுளா அப்படின்னா கடவுள் கிடையாது. அப்போ எப்போ முளைச்ச கடவுள்? அது புது கடவுள். புது கடவுள் விழுந்து போன தூதனானவன் புதுசாக என்னப்போ அங்கங்கே அற்புதங்களை செய்கிறான். அப்போ விழுந்து போனவன் அற்புதங்களை செய்துக்கிட்டே இருக்கான். எங்க இயேசு கிறிஸ்து வாழ்கிறார்ல, இயேசு கிறிஸ்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார். ஒரே ஒரு கடவுள் தான். விழுந்து போன மாதாக்களுடைய கூட்டங்கள் தான் அங்கங்கே என்ன பண்ணா அற்புதங்களை செஞ்சுக்கிட்டே இருக்கு. அதுக்கு ஒரு பேரை சூட்டி கொண்டே இருக்கிறான். ஆனால் உண்மையுள்ள ஒரே கடவுளுக்கு அவன் மகிமை செலுத்துவது கிடையாது. சங்கீதம் 118 சங்கீதம் 8வது வசனம், மனுஷனை நம்புவதை விட கர்த்தரை நம்புவது நலம். மனிதர் உட்பட நமக்கு உண்மையான துணை அல்ல, தேவனே நமக்கு நம்ப தகுந்தவர். சத்தமா வாசிங்க. மனுஷனை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரில் பற்றுதலாய் இருப்பதே நலம். உனக்கு கர்த்தர் துணையா மாதா துணையா? மாதாவின் பக்தர்கள் கோடான கோடி பேர் இருக்கிறாங்க. அப்போ நாசில் சுவாசம் உள்ள மனுஷன் நாசமாய் போயிருக்கிறான். அவன் வழியில் போகிறதுக்கு நீங்கள் ஆயத்தமாக இருக்கிறீங்களா? தனி ஒருவராய் இருந்தாலும் ஆண்டவருக்கு உரியவர்கள். எலியா ஒரு தனி ஒருவராய் தேசத்தை கலக்கினார். இயேசு கிறிஸ்து தனி ஒருவராகவே தேசத்தை கலக்கினார். ஆமென். இப்போ தேவனுடைய ஆவி உங்களுக்குள்ளே இருக்குமானால் நீங்கள் தனி ஒருவராக உலகத்தை கலக்க முடியும். ஆண்டவர் எதிர்பார்ப்பதை மனிதன் செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். ஆனால் செய்ய விடாமல் தடுப்பது யார் அப்படின்னா இந்த மனுஷீக ஆவிகளும் பிசாசினால் விழுந்து போன வலுசற்பத்தின் ஆவிகளும் ஒன்று சேர்ந்து மனிதனை தேவனிடத்திலே வரவிடாமல் தடுக்கிறது. சங்கீதம் 121 1 மற்றும் 2வது வசனத்தை எடுத்துங்க. உங்களுக்கு உதவி செய்கிறது யாரு அப்படின்னு நமக்கு முக்கியமாக இருக்கிறது. நீங்கள் மாதா கிட்ட மடியேந்தி பிச்சை கேட்டாலும் அது பிசாசு தான் செய்வேன். அப்போ கர்த்தர்கிட்ட கேட்டால் தான் கர்த்தர் உங்களுக்கு தருவார். சங்கீதம் 121 1 மற்றும் 2. எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். உங்களுக்கு உதவி செய்கிறது, ஒத்தாசை பண்ணுறது எல்லாமே வானத்தையும் பூமியும் உண்டாக்கின சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர், ஆல்மைட்டி காட். அந்த கர்த்தரிடத்திலிருந்து தான் ஒத்தாசை வரும். அவரை நோக்கி மட்டும்தான் பார்க்கணும். நமக்கு உண்மையான உதவி தருகிறவர் கர்த்தராகிய தேவன் மட்டுமே. எல்லாம் சொல்லுங்களேன், எனக்கு உதவி செய்கிறவர் கர்த்தராகிய தேவன் மட்டுமே. கர்த்தராகிய தேவன், அவரை நான் நம்பி வாழுகிறேன். அவரை நான் நம்பி வாழுகிறேன். பைபிளுக்கும் மாதாவுக்கும் சம்பந்தம் கிடையாது. தேவனுடைய வார்த்தைக்கும் மரியாளுடைய மந்திரங்களுக்கும் சம்மந்தமே கிடையாது. ஜெபமாலைக்கும் மரியாளுக்கும் சம்மந்தமே கிடையாது. அவங்க வாழ்ந்த காலகட்டத்தில் மரியாள் ஜெபமாலை சொல்லவில்லை. நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதா? அப்போ ஜெபமாலை உருவாக்கினவர் கத்தோலிக்க ஃபாதர். அது நிமித்தமாக அப்படியே உருவாக்கினது. நேற்று கூட பூசை வைக்கும்போது பைபிளை படிச்சிங்கன்னு சாமியார் கேட்கல. கத்தோலிக்க ஃபாதர் கோயிலில் நின்றுக்கிட்டு ஜனங்களை பார்த்து கேட்குறாரு, ஜெபமாலை யாரெல்லாம் சொல்லுகிறீர்கள் கை தூக்குங்கள். அதுக்கு ஒரு சிலர் கை தூக்குறான். ஜெபமாலை யாரெல்லாம் இன்னும் சொல்லவில்லை கை தூக்குங்கன்னு ஊட்டி அதுக்கு கை தூக்குறான். இப்போ நான் உங்ககிட்ட வரேன், ஜெபமாலை ஆண்டவர் சொன்னாரா? பைபிள் வசனத்தை படிக்க விடாம 53 ஜெபமாலை சொல்லணும்னு நேரத்தை கடத்துறது யார்? பிசாசங்கிட்ட தன்னுடைய மகிமையை செலுத்த வைக்கிறது பிசாசானவன். அது நூதனமாக வந்திருக்கான். இந்த மரியாள் சிலையை பார்த்தீங்கன்னா பத்திரக்காளி மாதிரி இருக்காது, அல்லது என்னென்னா மிகவும் கையில் ஈட்டி அருவாள்லாம் இருக்காது. அந்த சுருவத்தை பார்த்த ஒட்டியும் பார்த்தேன், அதில் கருணை இருக்கிற மாதிரி காமிப்பாங்க. அது பால் வடிந்த முகம் மாதிரி. அப்படியே மாதா இப்படி நேரம் அப்படி நிமிந்து பத்திரக்காளியாட்டா இப்படியா நிற்கிறாங்க,
ஒரு தலையை அப்படி லைட்டாக சாய்ச்சி அப்படியே என்ன பண்ணால் அப்படியே மெதுவாக பார்க்குற மாதிரி அந்த சுருவத்தை அந்த முழங்கால் போட்டு பார்க்குறான் பாருங்க, அவன் பூரா என்ன பண்ணால் அவனுக்குள்ளே இருக்கிறது பூரா அசுத்தாவி. சிலை வழிபாடு என்பது செத்த வழிபாடு. அந்த சிலைக்கு முன்னாடி முழங்கால் படிக்கிட்டு இருக்கிறானே, அவன் எப்படிப்பட்டவன்னா, நான் பிதாவை அல்ல, படைத்தவரை அல்ல, நான் யாருக்கு முன்பாக விழுந்து கிடக்கிறேன்னா சத்துருவுக்கு முன்னாடி நான் விழுந்து கிடக்கிறேன், நீ தான் எனக்கு துணை என்று சொல்லுகிறான். நான்லாம் ரசிக்கப்பட்டிருக்கேன், நான்லாம் அப்படிலாம் போக மாட்டேன், நான் மறுதளிக்க மாட்டேன், நான் அப்படியே சும்மா போய் மீனை மட்டும் சாப்பிட்டுட்டு சுற்றி பார்த்துட்டு வருவேன் அப்படிங்கிறவன் பேதுரு மறுதளிக்க மாட்டேன் என்று சொல்லிட்டு மறுதளிச்சார் பாரு, அந்த கணக்கு தான் ஒப்புமையாகும். ஆனால் பேதுரு லாஸ்ட் வரல என்ன சொல்கிறாரு அப்படின்னா, நான் கிறிஸ்துவை மறுதளிக்கவில்லை அப்படின்னு. நான் கிறிஸ்துவன் தான், ஆனால் மாதா கோயிலுக்கு சும்மா தான் போயிட்டு வரேன். என்ன சும்மா போயிட்டு வர? சும்மா அங்கே என்ன உனக்கு இருக்கு? விபச்சாரம் பண்ணுறவனு சும்மா தான் பண்ணிட்டு வரேன், வேசித்தனம் பண்ணுறவனு சும்மா தான் பண்ணிட்டு வரேன். தேவையில்லாமல் சும்மா என்ன பண்ணால் பாவத்தை கட்டிக்க கூடாது. ஆண்டவர் சும்மா நரகத்தில் தூக்கி போட்டுவார். அல்லேலூயா சொல்லுங்க. எனக்கு உதவி வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து வருகிறது.